அது பிரசங்கத்துல வீட்டுல என்ன பண்ணக்கூடாது, வெக்க கர்த்தருக்கு முன்பாக நின்று ஜெபம் பண்றது, கர்த்தரை துதிப்பதற்கு ஒரு காலை ஏற்றி ஒரு காலை பிடிச்சி ஒரு முத்து கொடுத்து நீ காப்பாத்துப்பா, எனக்கு கிருபை கொடுப்பா, நல்ல புத்தி கொடு, நல்ல எண்ணத்தை கொடு, நல்ல பேச்சு கொடு, நல்ல மாதிரியா நடத்துன்னு சொல்லிட்டு வர வார்த்தை. ஆமென். இன்னொரு பெரிய அவருக்கு வேலை செய்யற மாதிரியும் ஆண்டவரே சோதர டைம்ல நாளைக்கு பார்த்தா சோமர சாயங்காலம் வரணும் நம்ம மீட்டிங் பிஸி என்னது போறீங்க. தேவ சமுத்திரம் முத்தம் கொடுக்காம எங்க அப்பாவின் காலை பிடிச்சு முத்தம் கொடுத்து ஜெபம் பண்ணாத தேவ சமுத்திரத்துக்கு எங்கேயுமே போகக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். உலகத்தின் மேன்மையெல்லாம் குப்பை, உலகத்தில் ஆஸ்தி ஐஸ்வர்யம் எல்லாம் குப்பை. சோதரம் உண்டாகட்டும். ஆமென். அபிஷேகத்தை எழுத என் ஏரியாவில் ஒரு பாஸ்டர் ஒரு 20-30 கோடி இருக்குது. அபிஷேகம் பெற்ற அப்போஸ்தல சபையில் இருந்தவர் அபிஷேகத்தை மறுதளிச்சு யாரோ காசு கொடுக்குறான்னு சொல்லி வாங்கி லேண்ட் ஏக்கரும் பணமும் எல்லாம் வாங்கி போட்டு பாதியிலே செத்துட்டார். பிள்ளையை செத்து அவரு செத்து. அவங்க வாங்கி வச்சு ஏக்கர் கணக்கான பணமும் ஸ்கூலும் காலேஜ் பணமும் சொத்தும் ஐஸ்வர்யமும் பிள்ளையை போச்சு அவரும் போச்சு. அவர் அப்போஸ்தல ஊழியத்தில் இருந்தவர். அபிஷேகம் மேல இருந்தா நாங்கள் ஏழை தான். கர்த்தர் அழகா போஷிக்கிறார். மனைவி பிள்ளைகளை சந்தோஷமா கஞ்ச ஊருக்கு போகும்போது கூட கூடு வாங்கி சந்தோஷமா குடிச்சிட்டு வந்தாங்க. கஞ்சி கரைச்சி தயிர் ஊற்றி கர்றன்னு 2 கிளாஸ் குடிச்சிட்டு வா சந்தோஷமா கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஆமென். பாட்டு கூட்டு இருக்குன்னு அவசியமே இல்லை. நீ ஆரோக்கியமா இருந்தால் போதும், நீ சுகமா இருந்தால் போதும், நீ சமாதானமா இருந்தால் போதும். இப்ப தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, என்னது நீதியும் சமாதானம் பரிசுத்தாவியோட சந்தோஷம். நீ அபிஷேகத்தை காசு பணம் கறி சோறு புசிப்பு குடிப்பும் அல்ல. பரலோகம் பரலோகம் வேற, அது அடியாளம் வேற, அது அதிகாரம் வேற, அது அபிஷேகம் வேற, அது காரியம் வேற. இது புசிப்பும் குடிப்பும் அல்ல. வாழ்வதற்கு பூமியில ஊழியக்காரன் சொந்த நீதியும் சமாதானம் தேவனால் கொடுக்கப்படுகிற பரிசுத்தாவியோட சந்தோஷம். ஆமென். பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சு நெளியும்போது தெரியுது இவர் நெளிறாருன்னா முடிஞ்சிச்சு. 35 வருஷம் சபை போதகர் நான், 25 வருஷம் பாச ஃபெலோஷிப் தலைவர் நான். ஆமென். மாசத்துல எத்தனை ஃபெலோஷிப் பார்க்கிறேன் நான். ரொம்ப சந்தோஷமா. ஆமென். என்ன அவங்க பார்த்து கொஞ்சம் பொறாமன்னா அவங்க அம்மா மாத்திரம் ஐயா மாத்திரம் பிள்ளைங்களும் அழகா நம்ம தான் ஒரே காட்டு கழித்து காட்டு சிலருக்குலாம் பழக்கத்துல அழகாக அது பார்க்கறது. எனக்கு ஒரு ₹1,00,000 சொல்லி முடிக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் லண்டன் போனப்போ 2 டைம் தான் போனேன். ஒரு கல்யாணம் பாஸ்டர் மகள் கல்யாணம். நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஊருக்கு போறேன், கொண்டே போறேன். நான் ஊருக்கு போனா அவங்க உங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஃபாரினர் போனாங்க அந்த இங்கிலாந்து லண்டன்காரங்க ஸ்காட்லாந்து போனது எல்லாருமே விஷ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, விஷ் பண்ணுவாங்க. நைஸ் நைஸ் நைஸ். நமக்கு தான் நைஸ் ஆச்சு, சந்தோஷமா. அங்கே எங்க பாஸ்டர் பொண்ணு அமெரிக்கா வந்து நீ ரொம்ப அழகாக இருக்கு. நான் சாப்பிட மேல ஓடு அழுது யாருமே அழகு சொன்னதே ரொம்ப கஷ்டப்பட்டு எவ்வளோ பேர் கொடுத்துருந்தோம் கையா ரொம்ப அசிங்கப்பட்டு அவமானப்படுத்திக்கிறாங்க, ரொம்ப காயப்படுத்துறாங்க. எல்லாரும் நீ ரொம்ப அழகாக்குற, நீ ரொம்ப அழகாக்குறன்னு சொல்ல சொல்ல எனக்கு இப்படி ஆகி போச்சு. நீ தான் என் ஊர்ல ரொம்ப அழகா. ஆமாவா? ஆனா யாரு அழகான அழுகுறேன் யாருமே சொல்றது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா. அவன் காசே கொடுக்கலாம் பரவாயில்ல, சோறே சாப்பிடல. நினைச்சு நினைச்சு அழுது தோணுச்சு எனக்கு. ஆமென். அல்லேலூயா. யார் நம்மளை என்ன சொன்னாலும்
ஒரு நாள் நம்மை ஆறுதல்படுத்த அழகும் ஐஸ்வர்யமும் படிப்பும் மட்டுமல்ல, பரலோகம் அபிஷேகத்தையும் கர்த்தர் மேல் வைத்த வார்த்தையும் கிருபை பார்க்கிறது. ஆமென். தேங்க்யூ. உண்மையாவே எனக்கு அம்மா உடைய ஸ்தோத்திரம் ரொம்ப பல்ல கட்சி ரொம்ப வரும்போதே ஒருத்தர் சிரிக்க கூடாது, நீ சீரியஸா பர்சன் பண்ணணும். அவன் பர்சன் முடிச்சுட்டு அதனால தான் சொல்லிக்கிறேன். அதனால எங்க அம்மா பிஷப் அம்மாவுடைய குடும்பம், அம்மாவோட பிறந்த நாளில் பிள்ளைகள் எல்லாம் பார்ப்பதில், மருமக்கள் பேர பிள்ளைகளை பார்ப்பது ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நம்ம குடும்பத்துக்கு நல்லா அழகா பிள்ளைங்க கொடுத்துருக்காரு. இல்ல விளையாட்டுக்கிற நான் நினைச்ச 1 மணி நேரம் திருப்பிட்டு ஆனா ரொம்ப டீசெண்டா ஸ்டாண்டர்டா சிஸ்டமேட்டிக்கா லைஃப். தேங்க்யூ. அப்ரிஷியேட். ஐ எம் வெரி ஹாப்பி. குடும்பத்தெல்லாம் எல்லாரும் பார்க்கணும். ஐயா அவங்க பார்த்ததில்லை, இப்போதான் பார்த்தா நம்ம பிஷப் ஐயாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். பிஷப் அவருடைய இந்த பிறந்த நாளில் தொடர்ந்து குடும்பங்களை இப்படி தாங்குவதாக. God bless you. Thank you, Bishop.